வணக்கம். என் அன்பான வயதான சகோதர சகோதரிகளே, நான் டாக்டர் மைரா. இன்று உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உங்களுக்கு 60, 70, 80 அல்லது 95 வயது கூட ஆகி ஒரு கைத்தடியை மட்டுமே நம்பியிருக்க முடியும் என்று நீங்கள் உணர்ந்தால், நடப்பது கடினமாகிவிட்டது. உங்கள் முழங்கால்கள் வலிக்கிறது. உங்கள் கால்கள் முற்றிலும் உயிரற்றவை என்றால், இந்த வீடியோ உங்களுக்கானது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம் முன்னோர்கள், நம் தாத்தாக்கள் வயதான காலத்தில் கூட மருந்து இல்லாமல், குச்சி இல்லாமல் வயல்களில் குதிரைகளைப் போல ஓடுவார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர்கள் கண்காட்சிகளில் இளைஞர்களை விட வேகமாக ஓடுவார்கள். அவர்களின் கால்கள் எஃகுகு போல வலுவாக இருந்தன. அவர்களின் முழங்கால்களில் உள்ள கிரீஸ் திரும்பும். அவர்களின் எலும்புகள் இரும்பைப் போல தாக்கும். ரகசியம் என்ன? மந்திரமில்லை. உங்கள் அன்றாட உணவில் மறைந்திருக்கும் 5 சூப்பர் ஃபுட்கள் மட்டுமே. இன்று அந்த 5 சூப்பர் ஃபுட்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். நான் விவரித்தபடி நீங்கள் அவற்றை 15 நாட்களுக்கு சாப்பிட்டால், இன்று நடக்கக்கூட முடியாதவர்கள் கூட ஓடத் தொடங்குவார்கள். நீங்கள் 25 அல்லது 95 வயதாக இருந்தாலும் சரி, இந்த சூப்பர் ஃபுட்கள் உங்கள் கால்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். அவை உங்கள் முழங்கால்களில் உள்ள கொழுப்பை மீட்டெடுத்து உங்கள் எலும்புகளை மிகவும் வலுப்படுத்தும். நீங்கள் உங்கள் நடைபயிற்சி குச்சியை கைவிட்டு கோயில் படிக்கட்டுகளில் 2ஆக ஏறுவீர்கள். எனது நோயாளிகளில் ஒருவரான 82 வயதான ஓம் பிரகாஷ் கடந்த 10 ஆண்டுகளாக சக்கர நாற்காலியில் அடைக்கப்பட்டிருந்தார். மரணம் மட்டுமே ஒரே மருந்து என்று அவர் கூறுவார். ஆனால் இந்த சூப்பர் ஃபுட்களில் ஒன்றை மட்டும் அவர் தனது உணவில் சேர்த்து கொண்டபோது 15 நாட்களுக்குப் பிறகு அவர் தனது பேரனின் கையை பிடித்துக்கொண்டு பூங்காவில் ஒரு நடைக்குச் சென்றார். அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. மேலும் அவர், டாக்டர், நான் இனி ஒருபோதும் தனியாக நிற்க முடியாது என்று நினைத்தேன் என்றார். அவரது மகிழ்ச்சியைக் கண்டதும் இந்த தகவலை ஒவ்வொரு முதியவருக்கும் பரப்ப நான் தீர்மானித்தேன். ஏனென்றால் நீங்கள் என் நோயாளிகள் மட்டுமல்ல, நீங்கள் நமது சமூகத்தில் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அவரது புன்னகை நம் வீடுகளை பிரகாசமாக்குகிறது. AIIMS 2025 அறிக்கையின்படி முதியவர்களின் கால் பலவீனம் மற்றும் முழங்கால் வலியில் 75% வயதுக்கு அல்ல, ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு 2025 மோசமான உணவு முறைகள் வயதானவர்களின் இயக்கத்தை 60% வரை குறைக்கும் என்று எச்சரிக்கிறது. ஆனால் சரியான சூப்பர் ஃபுட்கள் அவர்களை புத்துணர்ச்சியடையச் செய்யும். இன்று நம் முன்னோர்கள் இளமையாக இருக்க சாப்பிட்ட சூப்பர் ஃபுட்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆனால் இந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் ஜாக்கிரதை. உங்கள் அடுத்த மருந்து வலியை அதிகரிக்கும், ஆனால் பிரச்சனையை அதன் மூலத்தில் குணப்படுத்தாது. இந்த வீடியோவின் முடிவில் இந்த சூப்பர் ஃபுட்களின் செயல்திறனை 10 மடங்கு அதிகரிக்கும் 3 ஆயுர்வேத பழக்கங்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே உங்கள் முதுமையை இளமையாக மாற்ற நீங்கள் தயாரா? அப்படியானால் கீழே ஒரு கருத்தை இடுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் டெல்லி, லக்னோ, கொல்கத்தா அல்லது கிராமத்தைச் சேர்ந்தவரா? நான் ஒவ்வொரு கருத்தையும் படித்து உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். முதல் சூப்பர் ஃபுட் உங்களை ஆச்சரியப்படுத்தும். தவறவிடாதீர்கள். என்ன பிரச்சனை? நண்பர்களே, வயதான காலத்தில் நம் கால்கள் ஏன் பலவீனமடைகின்றன? நம் முழங்கால்களில் உள்ள கிரீஸ் மறைந்து எலும்புகள் பலவீனமடையத் தொடங்குகின்றன. உண்மையில் நாம் வயதாகும்போது நம் உடல்கள் கால்சியம், மெக்னீசியம், புரதம் மற்றும் கொலாஜன் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை குறைவாகவே உறிஞ்சுகின்றன. உங்கள் பேரக்குழந்தைகளுடன் கண்காட்சிக்குச் செல்லவும், கோவிலின் படிகளில் ஏறவும், கிராம சதுக்கத்தில் அமர்ந்து நண்பர்களுடன் அரட்டை அடிக்கவும் நீங்கள் இயங்குகிறீர்கள். ஆனால் கால் வலி மற்றும் முழங்கால் விறைப்பு உங்களை தடுக்கிறது. விழுந்து, எலும்பு உடைந்து, படுக்கையில் விழுந்து விடுவோமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். நான் மீண்டும் என் வயலின் எல்லையில் நடக்க முடியுமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். என் பேரனின் திருமணத்தில் நான் எப்போதாவது மகிழ்ச்சியுடன் நடனமாட முடியுமா? இந்த பயம் முற்றிலும் நியாயமானது. மேலும் எங்களுக்கு, நீங்கள் வெறும் நபர் அல்ல, நீங்கள் எங்கள் பாரம்பரியத்தின் உயிருள்ள தூண் என்பதால் நாங்கள் அதை ஆழமாக புரிந்து கொள்கிறோம். டோக்கியோ முதியோர் நிறுவனம் 2025 இன் ஆராய்ச்சி முதியவர்களின் எலும்பு மற்றும் மூட்டுப் பிரச்சினைகளில் 80% முதுமையால் அல்ல, ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்றன என்று கூறுகிறது.
நமது உடல் 5 கூறுகளால் ஆனது என்றும் சரியான உணவு மூலம் புத்துயிர் பெற முடியும் என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. இன்று உங்கள் எலும்புகளுக்கு சிமெண்ட் போன்ற வலிமையை கொடுக்கும், உங்கள் முழங்கால்களில் உள்ள கொழுப்பை மீட்டெடுக்கும், உங்கள் கால்களில் குதிரை போன்ற வலிமையை வளர்க்கும் இதுபோன்ற 5 சூப்பர் ஃபுட்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை விலையுயர்ந்த உலர்ந்த பழங்கள் அல்ல. இவை உங்கள் சமையலறையில் ஏற்கனவே இருக்கும் எளிய பொருட்கள், ஆனால் அவற்றின் சக்தி பற்றி உங்களுக்கு தெரியாது. முதல் சூப்பர் ஃபுட் உளுந்து மற்றும் வெந்தய விதை ஊறுகாய் அல்லது பொடி. நண்பர்களே, உங்கள் கால்களுக்கு வலிமையை ஊட்டும் முதல் சூப்பர் ஃபுட் உளுந்து மற்றும் வெந்தய விதைகளின் கலவையாகும். இது ஒரு எளிய விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது நம் பெரியவர்களின் விதி. உளுந்து தசைகளை வலுப்படுத்தும் மற்றும் எலும்புகளுக்கு புத்துயிர் அளிக்கும். புரதம், இரும்பு. நீங்கள் 35 வயதுக்கு மேற்பட்டவராகவும் படிக்கட்டுகளில் ஏறும்போது உங்கள் கால்களில் பலவீனம், வலி அல்லது கூச்ச உணர்வு ஏற்பட்டால் இந்த வீடியோ அவசியம். பெரும்பாலான மக்கள் இது வயது காரணமாக இருப்பதாக நினைக்கிறார்கள், ஆனால் இந்த பலவீனம் இறுதியில் முழங்கால் அறுவை சிகிச்சை மற்றும் நடைபயிற்சி குச்சிக்கு வழிவகுக்கும். இன்று உங்கள் கால்களில் உள்ள நரம்புகளை செயல்படுத்தும் ஒரு பயிற்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன், ஆனால் அது போதாது. கடந்த சில ஆண்டுகளாக நான் பார்த்த அனைத்து பாதுகாப்பான பயிற்சிகள், உணவு சேர்க்கைகள் மற்றும் தவறுகளை படிப்படியாக ஒரு சிறிய மின்னூலில் தொகுத்துள்ளேன். இதனால் மக்கள் வீட்டிலேயே தங்கள் கால் வலிமையை மீட்டெடுக்க முடியும். ஒரு முழங்கால் எண்ணெய் 300 முதல் 400 ரூபாய் வரை, ஒரு மருத்துவரின் வருகை 600 முதல் 800 ரூபாய் வரை. ஆனால் இந்த மின்னூல் ஒரு முறை மட்டுமே உங்களை சரியான திசையில் வழிநடத்தும். 6 மாதங்களுக்குப் பிறகும் நீங்கள் சொந்தமாக நிற்க விரும்பினால் விளக்கத்தில் உள்ள முதல் இணைப்பை பாருங்கள். மற்றும் நார்ச்சத்து நிறைந்த புதையல். வெந்தய விதைகள் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை நீக்கும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளால் நிறைந்துள்ளன. அவை இணைந்தால் முழங்கால்களில் இயற்கையான கிரீஸ் உற்பத்தியை தூண்டும் ஒரு சக்தி மையமாக மாறும். 2025 ஆயுர்வேத நூல்களின்படி உளுந்து மற்றும் வெந்தயம் வாத தோஷத்தை அமைதிப்படுத்துகின்றன. இது அனைத்து எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சினைகளுக்கும் மூல காரணம். ஹார்வ் ஹெல்த் 2025 நடத்திய ஆய்வில் உளுந்து மற்றும் வெந்தயத்தை தொடர்ந்து உட்கொள்வது எலும்பு அடர்த்தியை 40% அதிகரிக்கிறது மற்றும் வயதானவர்களுக்கு மூட்டு வலியை 60% குறைக்கிறது என்று கூறுகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான கிருஷ்ணாஜி 78 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவரது முழங்கால்கள் மிகவும் மோசமாக இருந்ததால் குளியலறைக்கு செல்லக்கூட சுவரை பிடித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவரது மகள் அழுது கொண்டே என்னிடம் வந்து, அப்பா, இப்போது வாழ்க்கை அர்த்தமற்றது என்று சொல்கிறார் என்று சொன்னாள். நான் அவருக்கு இந்த மருந்தை கொடுத்தேன். தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் உளுந்து மற்றும் வெந்தயப் பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து கொடுத்தேன். ஆரம்பத்தில் அவர் அதை நம்பவில்லை, ஆனால் 10 நாட்களுக்குப் பிறகு அவர் தொலைபேசியில், டாக்டர் சாஹிப், இன்று நான் குளியலறைக்குச் சென்று யாருடைய உதவியும் இல்லாமல் நானே குளித்தேன் என்று கூறினார். அவரது குரலில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. ஒரு புதிய நம்பிக்கை. அதே நம்பிக்கையை உங்களிடம் காண விரும்புகிறேன். அதை எப்படி பயன்படுத்துவது? ஒரு கப் உளுந்து மற்றும் அரை கப் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை வறுத்து அரைக்கவும். தினமும் காலையில் காலை உணவுக்கு முன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர் அல்லது பாலுடன் இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்கும் என்றால் கடுகு எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து ஊறுகாயாக தயாரித்து தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்கள். எச்சரிக்கை: உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் ஊறுகாயை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பொடியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வயிற்று வலி ஏற்பட்டால் தண்ணீரின் அளவை அதிகரிக்கவும். நன்மைகள்: இந்த கலவை உங்கள் உடலின் புரதம், இரும்புச்சத்து மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை நிரப்பும். இது முழங்கால் வலியை குறைத்து உங்கள் கால் தசைகளை வலுப்படுத்தும். நீங்கள் கரும்பு இல்லாமல் நடக்க முடியும். இந்த செய்முறையை முயற்சிக்க விரும்பினால் அல்லது அது வேலை செய்யாது என்று நீங்கள் நினைத்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும். மற்றொரு சூப்பர் ஃபுட் முழு வெண்டைக்காய் மற்றும் செலரி நீர். நண்பர்களே, உங்கள் எலும்புகளை உறுதிப்படுத்தும் மற்றும் உங்கள் முழங்கால்களை மென்மையாக்கும். மற்றொரு சூப்பர் ஃபுட் முழு வெண்டைக்காய் மற்றும் செலரி நீர். நீங்கள் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிடுவீர்கள், ஆனால் முழு வெண்டைக்காயின் சக்தி பற்றி உங்களுக்கு தெரியாது. முழு வெண்டைக்காய் புரதம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தின் புதையலாகும். இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கிறது மற்றும் தசை சிதைவை தடுக்கிறது.
சமையலறை மருத்துவர் என்று அழைக்கப்படும் செலரியில் தைமால் உள்ளது. இது மூட்டுகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் புதிய குருத்தெலும்புகளை உருவாக்க உதவுகிறது. இவை இரண்டும் சேர்ந்து உங்கள் மூட்டுகளை ஒரே இரவில் உயவூட்டக்கூடிய ஒரு மாயாஜால பானத்தை உருவாக்குகின்றன. தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் 2025 இன் அறிக்கையின்படி வெண்டைக்காய் மற்றும் செலரி தண்ணீரை குடித்த முதியவர்கள் முழங்கால் வலியில் 70% குறைப்பையும் நடைவேகத்தில் 50% அதிகரிப்பையும் அனுபவித்தனர். எனது நோயாளிகளில் ஒருவரான 75 வயதான சகுந்தலா தேவி ஒரு இல்லத்தரசி. அவரது முழங்கால்கள் மிகவும் விறைப்பாக இருந்ததால் தரையில் உட்காரக்கூட முடியவில்லை. தரையில் அமர்ந்து தனது பேரக்குழந்தைகளுக்கு சமைக்க முடியும் என்பதே அவரது மிகப்பெரிய ஆசை. அவர் இந்த தண்ணீரை குடிக்கத் தொடங்கினார். முதல் வாரத்தில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் 10வது நாள் அவர் போன் செய்து, டாக்டர், இன்று 20 ஆண்டுகளுக்குப் பிறகு தரையில் அமர்ந்திருக்கும் போது சப்பாத்திகளை உருட்டினேன் என்று கூறினார். அவரது குரலில் இருந்த மகிழ்ச்சி ஒரு போரில் கிடைத்த வெற்றிக்கு குறைவில்லை. இது இந்த எளிய மருந்தின் சக்தி. இதை எப்படி பயன்படுத்துவது? 2 டீஸ்பூன் முழு வெண்டைக்காய் மற்றும் 1 டீஸ்பூன் செலரியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி வெதுவெதுப்பான நீரில் குடிக்கவும். ஊற வைத்த வெண்டைக்காய் மற்றும் செலரியையும் நீங்கள் மெல்லலாம். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும். எச்சரிக்கை: உங்களுக்கு வயிற்றுப் புண் அல்லது அமிலத்தன்மை இருந்தால் உணவுக்கு பிறகு குடிக்கவும். உங்களுக்கு வாயு இருந்தால் செலரியின் அளவை பாதியாக குறைக்கவும். இந்த நீர் உங்கள் மூட்டுகளில் இயற்கையான மசகு எண்ணெயை உருவாக்கும், எலும்புகளை வலுப்படுத்தும், மேலும் உங்கள் கால்களில் வீக்கம் மற்றும் வலியை நீக்கும் என்பதே இதன் நன்மை. தொடர்ந்து உட்கொள்வது உங்கள் சுறுசுறுப்பை மீட்டெடுக்கும். நாளை காலை நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் கீழே உள்ள கருத்துக்களில் வெங்காயம் அஜ்வைன் என்று எழுதுங்கள். அல்லது நீங்கள் இன்னும் தயாராக இல்லை என்றால் பின்னர் எழுதுங்கள். ஒவ்வொரு கருத்தும் ஒரு உத்வேகமாக இருப்பதால் உங்கள் பதிலுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். 3வது சூப்பர் ஃபுட் ராஜ்கிரா, அமராந்த் மற்றும் எள் லட்டு. நண்பர்களே, இப்போது உங்கள் எலும்புகளை நேரடியாக கால்சியத்தால் நிரப்பும் 3வது சூப்பர் ஃபுட் நேரம் இது. இது அமராந்த் அல்லது ராம்தானா என்றும் அழைக்கப்படும் ராஜ்கிரா கருப்பு எள் விதைகளின் கலவையாகும். நீங்கள் எள் லட்டு சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் ராஜ்கிரா மாவுடன் கலக்கும்போது அது ஒரு சூப்பர் ஃபுட் ஆகிறது. ராஜ்கிராவில் புரதம், கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் அது எலும்புகளின் வலிமையை இரட்டிப்பாக்குகிறது. கருப்பு எள்ளில் தாமிரம் மற்றும் துத்தநாகம் உள்ளன. அவை எலும்பு அடர்த்தியை பராமரிக்கின்றன மற்றும் மூட்டுகளை உயவூட்டுகின்றன. இந்த இரண்டும் சேர்ந்து சுவையாக மட்டுமல்லாமல் உங்கள் கால்களை இரும்பு கம்பிகளைப் போல வலிமையாக்கும் ஒரு லட்டுவை உருவாக்குகின்றன. ஆயுர்வேதத்தில் இது ஆஸ்தி லூப்ரிகன்ட் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது இது எலும்புகளை உயவூட்டுகிறது. 2025 ஆம் ஆண்டில் ஜர்னல் ஆஃப் ஜெரியாட்ரிக் மெடிசினில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி ராஜ்கிரா மற்றும் எள் விதைகளால் ஆன லட்டுவை தினமும் உட்கொள்ளும் முதியவர்கள் சிறந்த எலும்பு ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களின் எலும்பு வலிமை 50% அதிகரித்தது, மேலும் அவர்களின் முழங்கால் மூட்டுகள் மீண்டும் நெகிழ்வுத்தன்மையை பெற்றன. எனது நோயாளிகளில் ஒருவரான ஹரிநாராயண்ஜி 85 வயதான ஓய்வு பெற்ற தபால்காரர். பல வருடங்களாக அஞ்சல் மூலம் நடந்து சென்றதால் அவரது முழங்கால்கள் முற்றிலும் சேதமடைந்தன. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை பரிந்துரைத்தனர், ஆனால் அவரது மகனால் அதை வாங்க முடியவில்லை. விரக்தியடைந்த அவர் என்னை அணுகினார். நான் இந்த லட்டுகளுக்கான செய்முறையை அவருக்கு காட்டினேன். அவரது மனைவி அன்பாக அவற்றைச் செய்தார். ஒரு மாதத்திற்கு தினமும் காலையில் ஒரு லட்டு சாப்பிட்ட பிறகு ஹரிநாராயண் வலியின்றி நடக்கத் தொடங்கினார். ஆனால் ஒரு நாள் ஒரு பழைய நண்பரை பார்க்க 2 கிலோமீட்டர் நடந்து சென்றார். திரும்பி வந்ததும் அவர் என்னை அழைத்து, டாக்டர், என் முழங்கால்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மென்மையை மீண்டும் பெற்றுள்ளன. நீங்கள் என் வாழ்க்கையை எனக்கு மீண்டும் கொடுத்தீர்கள் என்றார். அவரது கதையை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் அதுதான் எங்கள் நோக்கம். ஒவ்வொரு வயதானவரின் கண்ணியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை மீட்டெடுக்க இதை எவ்வாறு பயன்படுத்தலாம்? ஒரு கப் ராஜ்கிரா மாவு மற்றும் ஒரு கப் கருப்பு எள் விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எள்ளை வறுத்து அரைக்கவும். இப்போது ஒரு கப் வெல்லம் சிரப் தயாரிக்கவும்.
இந்த மாவு மற்றும் எள் தூளை அதில் கலந்து சிறிய லட்டுகளை தயாரிக்கவும். தினமும் காலை உணவுடன் அல்லது மாலை 4 மணிக்கு ஒரு லட்டு சாப்பிடுங்கள். எச்சரிக்கை: உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் வெல்லத்திற்கு பதிலாக ஸ்டீவியா அல்லது சர்க்கரை இல்லாத இனிப்புகளை பயன்படுத்துங்கள் அல்லது இனிக்காத எள்மாவு உருண்டைகளை உருவாக்கி சாப்பிடுங்கள். நன்மைகள்: இந்த லட்டு உங்கள் உடலில் உள்ள குறிப்பிடத்தக்க கால்சியம் மற்றும் தாது பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும். இது முழங்கால் வலியை நீக்கி உங்கள் எலும்புகளை வலுப்படுத்தும். இதனால் நீங்கள் பயமின்றி படிக்கட்டுகளில் ஏறலாம். கீழே உள்ள கருத்துகளில் ராஜ்கிரா லட்டு என்று எழுதுங்கள். உங்கள் மனைவி அல்லது மருமகள் இந்த லட்டுவை உங்களுக்காகச் செய்ய தயாராக இருந்தால் அல்லது நீங்களே செய்ய விரும்பினால் தனியாக என்று எழுதுங்கள். உங்கள் வீட்டில் யாருடைய கையால் செய்யப்பட்ட லட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். 4வது சூப்பர் ஃபுட்: குட்டு, பக்வீட், கஞ்சி மற்றும் தூய நெய். நண்பர்களே, 4வது சூப்பர் ஃபுட் என்பது உண்ணாவிரதத்தின் போது அடிக்கடி சாப்பிடப்படும் ஒரு தானியமாகும். ஆனால் சிலர் அதன் சக்தியை உணர்கிறார்கள். இது குட்டு, பக்வீட். இதில் ருடின் என்ற ஒரு தனிமம் உள்ளது. இது நமது இரத்த நாளங்களை வலுப்படுத்துகிறது மற்றும் மூட்டுகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இது எலும்புகளுக்கு அவசியமான மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸிலும் நிறைந்துள்ளது. இப்போது ஒரு ஸ்பூன் தூய பசு நெய் சேர்க்கப்படும் போது இந்த கஞ்சி ஒரு மந்திர மருந்தாக மாறுகிறது. நெய் மூட்டுகளுக்கு இயற்கையான மசகு எண்ணெயாக செயல்படுகிறது மற்றும் நாய் உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது. 2025 ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி நாய் உணவு மற்றும் நெய்யின் இந்த கலவையானது வயதானவர்களின் மூட்டு குருத்தெலும்புகளை சரிசெய்யும் திறனை 45% அதிகரிக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 49 வயதான பிரபாவதி தேவி ஒரு காலத்தில் பள்ளியில் பிடி ஆசிரியராக இருந்தார். இப்போது முழங்கால் வலி காரணமாக தனது சொந்த முற்றத்தில் நடக்க முடியவில்லை. அவரது முழு வாழ்க்கையும் சுறுசுறுப்பாக இருந்தது. மேலும் படுக்கையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது அவருக்கு ஒரு தண்டனையைத் தவிர வேறில்லை. எனது ஆலோசனையின் பேரில் அவரது மகள் அவருக்காக இந்த கஞ்சியைச் செய்யத் தொடங்கினாள். 15 நாட்களுக்குப் பிறகு பிரபாவதி தேவி தினமும் காலையில் காலை உணவாக முற்றத்தில் நடக்கத் தொடங்கியது மட்டுமல்லாமல் ஒரு நாள் தனது பேத்திக்கு சில யோகா ஆசனங்களையும் கற்றுக் கொடுத்தார். அவர் என்னிடம், டாக்டர், என் மூட்டுகள் மீண்டும் உயவூட்டப்பட்டதாக தெரிகிறது. குழந்தைகளை உடற்பயிற்சி செய்ய வைத்த அதே ஆசிரியராக நான் மாறிவிட்டேன் என்று கூறினார். அவரது வெற்றி என்னை அதிக வயதானவர்களை அணுகத் தூண்டியது. அதை எப்படி பயன்படுத்துவது? 2 தேக்கரண்டி பக்வீட் மாவை எடுத்து ஒரு கப் தண்ணீரில் நன்றாக கலக்கவும். கஞ்சி கெட்டியானதும் அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்கள். ஒரு தேக்கரண்டி சுத்தமான பசு நெய்யைச் சேர்க்கவும். சுவைக்காக சிறிது கல் உப்பு அல்லது கருப்பு மிளகு சேர்க்கலாம். இதை தினமும் காலையில் காலை உணவாக சாப்பிடுங்கள். எச்சரிக்கை: உங்களுக்கு சளி, வயிறு அல்லது இருமல் இருந்தால் சிறிது இஞ்சிப் பொடியையும் சேர்க்கலாம். நன்மைகள்: இந்த கஞ்சி உங்கள் மூட்டுகளை உயவூட்டுகிறது, உங்கள் எலும்புகளை வலுப்படுத்துகிறது, மேலும் உங்கள் கால்களில் வீக்கம் மற்றும் வலியை நீக்குகிறது. வழக்கமான நுகர்வு உங்களுக்கு அதிக வலிமையை தரும். இதனால் நீங்கள் மீண்டும் 100 மீட்டர் தூரத்திற்கு தோட்டத்தில் லேசான தோண்டுதல் போன்ற பணிகளை செய்ய முடியும். கீழே உள்ள கருத்துக்களில் பக்வீட் கஞ்சிக்கு உங்கள் பெயரை எழுதுங்கள். நீங்கள் நாளை காலை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் இந்த மந்திர செய்முறையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க ஆர்வமாக உள்ளேன். 5வது சூப்பர் ஃபுட்: மக்கானா மற்றும் கோண்ட் கெடாகதி. நண்பர்களே, இப்போது 5வது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் ஃபுட் வருகிறது. இது உங்கள் உடலில் கொலாஜனை உற்பத்தி செய்ய நேரடியாக வேலை செய்யும். இது மக்கானா மற்றும் அகாசியா அல்லது கிகார் கம் கெடா ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் இணைப்பு. மக்கானாவில் பாஸ்பரஸ் மற்றும் புரதம் நிறைந்துள்ளது. அவை எலும்பு பழுதுபார்க்க அவசியம். மேலும் ஒரு அற்புதமான பொருளான பசை உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. கொலாஜன் என்பது நமது மூட்டுகளின் குருத்தெலும்பு, எலும்புகள் மற்றும் தசைநார்கள் ஆகியவற்றை ஒன்றாக பிடித்துக் கொள்கிறது. வயதாகும்போது இந்த கொலாஜனின் முறிவுதான் நமது அனைத்து பிரச்சினைகளுக்கும் மூல காரணம். இந்த இணைப்பு அதை மீண்டும் உருவாக்குகிறது. ஆயுர்வேதத்தில் பசை ஒரு சந்தனகா, மூட்டுகளை இணைக்கும் ஒரு கலவை என்று அழைக்கப்படுகிறது.
சர்வதேச ஆயுர்வேத ஆராய்ச்சி இதழ் 2025 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை வயதானவர்களுக்கு பசை கொண்ட தினசரி உணவைக் கொடுப்பது அவர்களின் மூட்டு குருத்தெலும்பின் தடிமன் 30% அதிகரித்ததாகத் தெரிவித்தது. எனது நோயாளிகளில் ஒருவரான 88 வயதான பல்பீர் சிங் ஓய்வு பெற்ற சிப்பாய். இராணுவ வாழ்க்கையின் கடுமையான பயிற்சி அவரது மூட்டுகளை பாதித்தது. அவர் தனது சக வீரர்களின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள விரும்பினார். ஆனால் அவரது சக்கர நாற்காலி காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவமானம் மற்றும் விரக்தியால் நிரம்பிய அவர் அவமானம் மற்றும் விரக்தியை உணர்ந்தார். அவரது பேத்தி, ஒரு உணவியல் நிபுணர், எனது ஆலோசனையின் பேரில் இந்த கோண்ட் மக்கானா கதியை தயாரிக்கத் தொடங்கினார். ஒரு மாதம் இந்த கதியை உட்கொண்ட பிறகு பல்பீர் சிங் தனது நண்பர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் முன்பாக ஒரு பழைய இராணுவ பாடலையும் பாடினார். அவரது நண்பர்கள் கண்ணீர் மல்க கண்களை மூடிக்கொண்டனர். பல்பீர் சிங் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். டாக்டர், இன்று நான் மீண்டும் ஒரு சிப்பாயாகிவிட்டேன். இந்த செய்தியை படித்ததும் என் நெஞ்சு பெருமையால் வீங்கியது. அதை எப்படி பயன்படுத்துவது? 2 கைப்பிடி மக்கானாக்கள் மற்றும் 2 டீஸ்பூன் அகாசியா கம் பவுடர் அல்லது சிறிய துண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய்யை சூடாக்கவும். மக்கானாக்களை லேசாக வறுக்கவும். 2 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும். பசைப்பொடியைச் சேர்த்து கதி கெட்டியாகும் வரை குறைந்த வெப்பத்தில் சமைக்கவும். சுவைக்க மஞ்சள், சீரகம் மற்றும் கல் உப்பு சேர்க்கவும். மதிய உணவு அல்லது இரவு உணவின் போது தினமும் ஒரு கிண்ணத்தில் இதை சாப்பிடுங்கள். எச்சரிக்கை: பசை முதலில் ஜீரணிக்க சற்று கடினமாக இருக்கும். எனவே முதல் நாளில் பாதி அளவு உட்கொள்ளுங்கள். நீங்கள் மலச்சிக்கலால் அவதிப்பட்டால் அதிக தண்ணீர் குடிக்கவும். நன்மைகள்: இந்த கதி உங்கள் உடலில் கொலாஜனை உருவாக்கும். இது மூட்டு குருத்தெலும்பை சரி செய்து எலும்புகளுக்கு இடையிலான உராய்வை நீக்கும். இதன் பொருள் முழங்கால், இடுப்பு மற்றும் கணுக்கால் வலியிலிருந்து நிரந்தர நிவாரணம். கீழே கருத்து தெரிவித்து கோண்ட் கதி பற்றி எழுதுங்கள். இந்த சஞ்சீவியை முயற்சிக்க நீங்கள் தயாராக இருந்தால், உங்கள் உடல் நலம் குறித்து நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். என்ன செய்வது மற்றும் முடிவு? எனவே நண்பர்களே, இவை 5 சூப்பர் ஃபுட்கள்: கருப்பு வெந்தயம், பாசிப்பருப்பு செலரி நீர், ராஜ்கிரா எள் லட்டு, நெய்யுடன் கூடிய பக்வீட் கஞ்சி மற்றும் உங்கள் முதுமையை இளமையாக மாற்றும் மக்கானா கம் கதி. இவை விலையுயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் அல்ல. அவை நமது மூதாதையர் சமையலறைகளின் பெருமையாக இருந்த பொருட்கள். இந்த 5 சூப்பர் ஃபுட்களை முறையாக உட்கொள்வது வயதானவர்களில் எலும்பு அடர்த்தியை 60% வரை அதிகரிக்கவும் மூட்டு இயக்கத்தை 80% வரை மீட்டெடுக்கவும் உதவும் என்று AIIMS 2025 அறிக்கை கூறுகிறது. அதாவது, இன்று ஒரு குச்சியுடன் ஒரு அடி நடப்பவர் 15 நாட்களில் உதவியின்றி 10 படிகள் நடக்க முடியும். மேலும் 10 படிகள் நடப்பவர் ஒரு மாதத்தில் தங்கள் பேரக்குழந்தைகளுடன் கோயில் படிக்கட்டுகளில் ஏறுவார். ஆனால் இந்த சூப்பர் ஃபுட்களுடன் நீங்கள் 3 ஆயுர்வேத பழக்கங்களையும் பின்பற்ற வேண்டும். முதலில் சூரிய குளியல். தினமும் காலையில் 15 நிமிடங்கள் வெயிலில் உட்காருங்கள். இதிலிருந்து பெறப்படும் வைட்டமின் டி இந்த சூப்பர் ஃபுட்களில் இருந்து கால்சியத்தை எலும்புகளுக்கு வழங்கும். இரண்டாவதாக, கால் எண்ணெய் மசாஜ். ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு முன் 5 நிமிடங்கள் கடுகு எண்ணெயால் உங்கள் கால்கள் மற்றும் முழங்கால்களை மசாஜ் செய்யுங்கள். இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மற்றும் மூட்டுகளுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்லும். மூன்றாவதாக, பிராணாயாமம். தினமும் காலையில் 5 நிமிடங்கள் அனுலோம் விலோம் செய்யுங்கள். இது உடலில் ஆக்சிஜனை அதிகரிக்கும் மற்றும் செல் பழுதுபார்ப்பை துரிதப்படுத்தும். இப்போது நாளை முதல் இந்த 5 சூப்பர் ஃபுட்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது சாப்பிடத் தொடங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படுக்கையிலிருந்து எழுந்திருங்கள். உங்கள் சமையலறையை பார்த்து இந்த வலிமையின் புதையலைக் கண்டறியவும். உங்கள் தாத்தாக்கள் மற்றும் கொள்ளு தாத்தாக்கள் இவற்றையே சாப்பிட்டதன் மூலம் குதிரை போன்ற வலிமையுடன் வாழ்ந்தனர். நீங்கள் ஏன் கூடாது? கீழே கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் முதலில் எந்த சூப்பர் ஃபுட்டை முயற்சிப்பீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து மைரா ஹெல்த் டிப்ஸுக்கு குழு சேரவும். இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் தகவல்களைப் பெற பெல் ஐகானை அழுத்தவும். இந்த காணொளியை கைத்தடியின் உதவியுடன் வாழும் அனைத்து முதியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நம்பிக்கை கதிராக இருக்க முடியும். நன்றி டாக்டர். கீழே இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு கருத்தை இடுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், வலிமையாக இருங்கள், எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். வயது என்பது வெறும் எண்.